இங்கே தான்டா. ஓகேடா மச்சான், நான் போயிட்டு வரேன்டா. ஓகே தேவா, பார்த்து போடா. இல்லடா ஒரே சிரிப்பா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, பார்த்து போல பாய். இல்லையே ஏதோ சரியில்லையே, இந்த காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மார்க்கமாக தான்டா இருக்க நீனு. போகல, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரிதான். ஏம்மா தேவா, வந்துட்டியாம்மா? உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாமா வாமா. என்னம்மா நீ இங்கே உட்காந்துருக்க? அப்பா வந்துட்டாங்களா? அப்பா இன்னும் வரலமாக்கா, இனிமேல் தான் வருவார். உங்கள் 2 பேத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, சரிம்மா. சாப்பிட்டியாம்மா நீ? இல்லைம்மா, இன்னும் சாப்பிடல. உங்கள் 2 பேத்துக்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். டயத்துக்கு சாப்பிட வேண்டியதானம்மா, ஏமா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? இருக்கட்டும்மா, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா, சாப்பிட்லாம். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாரா பொண்ணு. என்ன சக்தி, அப்பளை பிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்க? என்னட்டு எழுதிக்கிட்டே இருக்க நீனு? அது ஏன் கேட்குற நிவி? செய்யணும் வருது, சரியா இருக்கு. எழுத கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? நேற்று 2 அசைன்மெண்ட் எழுதியிருக்கேன், இன்னைக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கு. எழுதியே என் கையெல்லாம் உடஞ்சி போயிடும் போல. அசைன்மெண்ட் எழுதியாங்கோ? எழுது எழுது. உனக்குலாம் கொடுக்க மாட்டாங்களாக்கா? எனக்கும் கொடுப்பாங்க டி. வேற என்ன பண்ண? நானும் எழுத தான் செய்யணும். எழுதுனா தானே மார்க் கிடைக்கும். நீ முந்திலாம் எழுதுவ, எனக்கு என்னன்னே தெரியாது, ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பான்னு நினச்சேன். இப்போ நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ எழுத கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆமாட்டி, காலேஜ் வந்தால் அது மாதிரி அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டு நிறைய இது இருக்க தான் செய்யும். ஸ்கூல் படிக்கும்போது பாரு, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பாரு, ஸ்கூலை காட்டிலும் இங்கே தான் நிறைய எழுத வேண்டியது இருக்கு. அது உண்மைதான். அது மாதிரிலாம் சொல்கிறீங்களாம். இனிமேல் யாராச்சும் இப்படி சொல்லட்டும், ஸ்கூல் முடிச்சா காலேஜ் ஜாலியாக இருக்கணும். உங்களுக்கு இருக்கு. அசைன்மெண்ட்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடு சக்தி. ஆமாக்கா, அதான் எழுதிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஸ்கூலே பரவாயில்ல போலக்கா, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு. லூசோ, அப்படி தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் பழகி போயிடும். கம்பேர் டு ஸ்கூல் கொஞ்சம் காலேஜ் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் இருக்கும். நீ சொல்கிறதும் உண்மைதான், கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கு. என்னம்மாக்கா, சாப்பிட வரீங்களா? டைம் ஆச்சு பாரு. அந்த வாரம்மா. என்ன திட்டி அப்புறம் பிடிச்சி அக்காவும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் அந்த காலேஜை பற்றி தான். காலேஜில் என்னாச்சு? எங்கம்மா, நீ என்னம்மா சொன்ன? ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னியே இல்லையா? இப்போ பாரு, ஸ்கூலை காட்டிலும் காலேஜில் தான் நிறைய எழுத கொடுக்குறாங்க. நானும் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், எழுதிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ண? இந்த வயசுலேயே படித்ததானே படிச்சுபடி. எங்களை மாதிரி கெட்டி கொடுத்துலாம் போனோன்னா அது மாதிரிலாம் புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு இருக்க முடியாது. படிக்கிற வயசுலேயே படித்து என்னெல்லாம் எழுதுறோமோ அதெல்லாம் நல்லா எழுதி சார்கிட்ட மேம்கிட்டலாம் நல்ல பேர் வாங்கணும். சரி சரி, சார்ட்டு மேம்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். என்ன சாப்பாடுமா இன்னைக்கு? எப்போ இந்த காலத்து பிள்ளைகிட்ட லைட்டாக ஒரு அட்வைஸ் பண்ண முடியலாமா? காதுலே வாங்குறது கிடையாது. அட்வைஸ்லாம் எங்களை மாதிரி பிள்ளைங்கிட்ட பண்ணக்கூடாதுமா. அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அதை கேட்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதுக்கு 4 வார்த்தை சொன்னால் பிடிக்க மாட்டேங்க. எங்ககிட்டே இப்படி கேட்க மாட்டேங்கிங்கன்னா இத்தனை வருஷம் வளர்த்துருக்கோம், எங்கள் அட்வைஸே கேட்கலனா பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் சார் மாறுக மேம்லாம் சொல்கிற அட்வைஸ்லாம் கேட்பீங்களா மாட்டீங்களா? நாங்கள் கேட்க மாட்டோம்னு அவங்களுக்கே தெரியும், அதனால எங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அதுதான் காலம் மாறி போச்சு. நாங்களாம் இப்போ கூட என் டீச்சர்லாம் பார்த்தோம்னா இன்னும் எனக்கு பயம் இருக்கும். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு துளி பயம் கிடையாது. சரி டி, தோசை இருக்குது, இட்லி இருக்குது. யாருக்கு தோசை வேணும், யாருக்கு இட்லி வேணும்? ஏம்மா, எனக்கு இட்லி வேணுமா? அப்போ எனக்கு இட்லி போதுமா? சரிம்மாக்கா, புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க, சாப்பிட்டு வந்து உட்காந்து படிக்கலாம். சரிம்மா. இந்தா நிவி இட்லி. ஓ, எனக்கு ஃபஸ்ட்டு தான், அவளுக்கு எப்பவும் ஃபஸ்ட்டு தர. இப்போ இதுக்கு சண்டையாம்மா? இந்தாம்மா வாங்கிக்கோமா. இந்தா நிவி. வேறு எதுவும் வேணுமாம்மா? வேறு எதுவும் ஒன்றும் வேண்டாம்மா, தண்ணி வேணும். இருங்கம்மாக்கா, கொண்டு வரேன். எம்மா, என்னம்மா எனக்கு 5 இட்லி வச்சுருக்கேன். இப்போ 5 இட்லி வச்சா என்ன, சாப்பிட மாட்டியா? எம்மா, எனக்கு 2 இட்லி போதுமா? இந்த 2 இட்லி திங்கிறதுக்கு 2 மணி நேரம் நான் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேனோ? ஏம்மா, என்னால் சாப்பிட முடியாதுமா.
அதுக்கப்புறம் நைட்டு தூக்கமே வராது. எப்படி 2 இட்லி சாப்பிட்டுட்டு உனக்கு தூக்கம் வரும், 5 இட்லி சாப்பிட்டா உனக்கு தூக்கம் வராது? ஒரு பிள்ளைங்க சாப்பாடு இல்லைன்னு அவ்வளோ கஷ்டப்படுதுங்க. உங்களுக்கு சொகசாக இட்லி சாம்பார் சட்னின்னு வச்சு கொடுத்தா 2 இட்லி வேணும் 1/2 இட்லி வேணும்னு இன்னமும் பப்பா மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். உனக்கு எத்தனை வயசாகுது? 20 வயசு ஆகுது. இன்னமும் 2 இட்லி தின்னா அப்புறம் என்ன உடம்புல இருக்கும்? இன்னும் அதில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். எனக்கு 2 இட்லி போதும். நான் சொல்கிறது சொல்லிட்டேன் நிவி. நல்லா சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன். சரி, சாப்பிடு, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். எட்டு சக்தி, நீ 5 இட்லி தின்றுவியோ? வாய திறக்காமல் இருக்க? நானே ஏன்டா அம்மா 5 இட்லி வச்சாலும் இருந்தேன். எப்படி சொல்கிறேன்னு இருந்தேன். நீயே சொல்லிட்ட. சொல்லி வசம் வாங்கிட்ட. நல்ல வேளை நான் வாய திறக்கல. சரியான அதுதான் சக்தி நீ. சரி, நீ சாப்பிடு. இல்லை அதுவும் இல்லை, என்ன சாப்பிடாம இருக்கீங்க நம்ம திட்டுவா. இட்லி நல்லா தாண்டி இருக்கு. நல்லா தான் இருக்கு. தண்ணி இருக்கேன்னு போனேன், இன்னமும் ஆளை காணல. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. இன்னும் பேச கூட எது க்ளோஸ் பண்ண பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு நீ ஃபுல்லா. என்ன டீ சாப்பிடாம பாட்டு பாடிட்டு இருக்கிற? நீ சரியில்லையே, ஒரே பாட்டா வாயிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டை பார்த்தாலும் அதான் வாயிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லையா பல்ல பல்ல காமிக்க அது சரியில்லையே. ஆமாம், இவ கண்டா போட்டி எங்கிட்டு. இன்னும் காலேஜில் ஏதாச்சும் ஒரு பையன் உன்னைய பார்த்தானா? ஆமாம் பார்த்தான். இவ கண்டா ஓடிட்டு தின்னுட்டு. இன்னும் தனியாக பாட்டு பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? தனியாக பாட்டு பாடி சிரிச்சா யாரும் பார்த்ததா இருந்தோமா? இப்போதாம்மா காலேஜ் போயிருக்கா. என்னமோ பல வருஷங்களா காலேஜ்லேருந்து எல்லாம் பார்த்தவ மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. என்னமோ சரியில்லை, பார்த்துக்கோ. அச்சோ, இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் கடவுளும். காலேஜில் தான் நான் வருது. அது தீபா மாமாவா இல்லையா? யாரா இருக்கும்? உங்களை மாதிரி தான் இருந்துச்சு. இந்தா நிவி தண்ணி. பிடி நிவி, காது கேட்குதா கேட்கலையா? தானா உளறிட்டு இருக்க? அம்மா கொடுமா. என்னட்டு தானா பேசிட்டு இருக்கிற? அது தாம்மா நானும் இப்போ கேட்டேன். வந்ததுலேருந்து பாட்டு பாடிட்டு இருக்கா, தனியாக சிரிச்சிட்டு இருக்கா. அதான் என்னன்னு கேட்டேன். தண்ணியை கொடு. இந்தா. சரி, எது வேணா சொல்லுமாக்கா, நான் அங்கே இருக்கேன். சரிம்மா. ச்சே, என்ன நிவி ஞாபகமாகவே இருக்கு. அது நிவி தானா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணா? என்னன்னே தெரியலையே. ஆனால் அந்த ஹேர் கட்டு அந்த கண்ணுலாம் பார்க்கும்போது நிவி மாதிரி தான் தெரியுது. நிவி சின்ன வயசில் பார்த்தது. அது அவ தானா இல்லை வேற யாரா? அப்படி அவளா இல்லைன்னா எதுக்கு என்னை பார்த்துட்டு அந்த பிள்ளை ஓடணும்? என்னன்னு தெரியலையே, குழப்பமா இருக்கே. ஸ்கூல் படிக்கையில் பார்த்தது. ஸோ இன்னைக்கு என்னதான் ஆச்சு? அது நிவியா இல்லையா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமே. சார் நாளைக்கு நம்ம அந்த காலேஜ் போகலாமா? இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுருவோமா? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான், அவன் எங்கே தானே படிக்கான். அது அவன் கிளாஸ் பிள்ளைங்க வேறு ஏதோ சொல்லிட்டு தெரிஞ்சா இந்த பையன்கிட்ட கேட்போமா இல்லை நம்ம எப்படி பார்ப்போமா? நிவியா மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஷோ, எனக்கு என்னதான் ஆச்சுன்னா அது கவனே நினச்சிட்டு இருக்கிறேன். அது தேவா மாமாவா இல்லை யாருன்னு தெரியலையே. ஸ்கூல் படிக்கும்போது தேவாவை பார்த்தது அவன் தானா இல்லை வேற யாரா ஒன்றும் தெரியலையே. ஆனால் பார்க்க தேவா மாதிரி தான் இருந்தான். பேசான்னு உன் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட கேட்டுருவோமா? அவங்க கார்த்தி இந்த பசங்க கூட தானே பேசிகிட்டு இருந்தா, இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோமா? என்ன எதுன்னு தெரியலையே. கார்த்திகிட்ட கேட்கலாமா இல்லை மறுபடியும் நான் தேவாவை பார்ப்பேனா? முதல்ல தேவாவா என்னன்னே தெரியவே இல்லையே, குழப்பமாக இருக்கே. சரி பார்ப்போம், மறுபடியும் மீட் பண்ணால் தெளிவாக பார்ப்போம். அது தேவாலா வேறு யாராவது ஒரு பையனா அப்படின்னு. அப்படியே தேவாவாக இருந்தாலும் நான் அதுக்கு அப்படியே நினச்சிட்ருக்குறேன். சரி, அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அம்மா திட்டுவா, கொன்னே போட்டுருவா. நீ நம்மளுக்கு எதுக்கிட்டே வம்பு தேவையில்லாத. சரி பார்ப்போம்.